கன்னி ராசிக்காரர்களே, வார்த்தைகளின் மதிப்பு தெரிந்தவர்களோடு வாதம் செய். வார்த்தையை மிதித்து வதம் செய்பவர்களோடு மௌனம் செய். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு யாருக்கிட்ட பேசணும், என்ன பேசணும், எவ்வளவு பேசணும், எப்படி பேசணும், எதெல்லாம் பேசணுன்றத புரிந்து வைத்து கொண்டு அவரவர்களுக்கு தகுந்தாற் போல தங்களுடைய வாதங்களையும் விவாதங்களையும் அமைத்து கொள்வதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இந்த வாழ்க்கையில் உங்கள் மனசில் பூட்டப்பட்டு இருந்த பதிவிறக்கம் செய்ய போகுது. என்ன பண்ண போகிறோம்? நம்ம மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தையே பதிவிறக்கம் பண்ண போகிறோம். அதுவும் எப்படிப்பட்ட பதிவிறக்கங்கள்? பணத்தை சம்பாதிக்கக்கூடிய பதிவிறக்கங்கள். பெரிய மனுஷனாக எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு பதிவிறக்கம். ஹை குவாலிஃபிகேஷனை எப்படி வளர்த்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு பதிவிறக்கங்கள். உங்கள் மனசை எப்படி பதிவிறக்கம் பண்ண போகுது எல்லாத்தையும் இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பார்த்துருந்தீங்களோ. பொதுவாக கன்னிராசிக்காரங்களுடைய பார்வை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போகிறீங்க, எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? மேலக்காரை பார்ப்பாங்க, ஸ்டேஜை பார்ப்பாங்க, எப்போ கல்யாணம் முடியலன்னு தெரியல, எப்போ சாப்பிட்டு போகணும், அடுத்த ஃபங்க்ஷனுக்கு எப்படி போகணும், இப்படி தான் எல்லாரும் யோசிக்கிறது. கன்னிராசிக்காரங்க 2 விதமான யோசனைக்கே உள்ளானவங்க. என்னென்னா, அதிகமாக ஒரே நேரத்தில் 3 விஷயங்கள் செய்யக்கூடியவர்கள். இப்போ கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டீங்க, ஒரு ஃபோன் வருது, ஃபோனில் கான்சன்ட்ரேஷன் இருக்குது, ஃபோனில் கவனம் இருக்குது, யாருக்கிட்ட பேசுகிறீங்களோ அவருக்கான பதிலை கொடுத்துட்ருக்கீங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் மற்றவர்களுடைய உடை மீது உங்களுடைய கண்காணிப்புகள் இருக்கும். அவங்க என்ன ட்ரெஸ் போட்டுட்ருக்காங்க, அவங்க என்ன ரேஞ்சில் ஷூ போட்டுட்ருக்காங்க, என்ன கிளாஸ் போட்டுட்ருக்காங்க, என்ன நகை போட்டிருக்காங்க. ஃபோனில் போயிட்டுருக்கு ஸ்பீச்சு, ஆனால் எண்ணத்தில் கரெக்டாக பேசிக்கிட்டும் இருக்கும், நோட் பண்ணிக்கிட்டும் இருக்கும். அது ஒரு மண்டபமாக இருக்கட்டும், அது ஒரு கலை நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அதில் என்ன மிஸ்டேக் நடந்துக்கிட்டு இருக்குது அதையும் உங்கள் மைண்ட் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். இது 3மே ஒரே நேரத்தில் சர்வே ஆகிட்டுருக்கும். இதுதான் கன்னிராசியோட குணநலங்களில் வரும். அப்போ என்ன ஆகும்னா, கன்னிராசிக்காரவங்க இதை மனசில் நிறுத்திடுவாங்க. இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் இந்த ட்ரெஸ்ஸு போடக்கூடாது, இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, இது மாதிரி நடந்துக்கக்கூடாது. இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் இடத்துலேருந்து கற்றுக்கொள்ளக்கூடியவங்க கன்னிராசிக்காரவங்க. ஆனால் என்ன கற்றுக்கிட்டாலும் சில விஷயத்தை அனுபவிக்கிறதா இருக்கே, என்ன பண்ணுறது அப்படின்னா, அதை நம்ம வைக்கக்கூடிய அன்பு, நம்ம வைக்கக்கூடிய நட்பு, நம்ம வைக்கக்கூடிய நம்பிக்கை, இதெல்லாம் ஏன் இந்த நம்பிக்கையில் அடிபடுறோம், கஷ்டப்படுறோம், வருத்தப்படுறோம். அதுக்கு பிறகு நம்ம கற்றுக்கிட்டது வேலை செய்ய போகுது. முன்னாடி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் இப்போ உங்களுக்கு பாசிட்டிவாக வரப்போகுது. இது மூலிமா என்னென்னா, குடும்பத்தோட கண்ணியத்தை காப்பாற்ற போகிறீங்க. நம்ம மேலே ஒரு அழுக்கு விழுந்துடக்கூடாது, கரை விழுந்துடக்கூடாது, வருத்தப்பட்டுடக்கூடாது, நம்மளில் ஒருத்தன் அப்படி பேசிடக்கூடாது அப்படின்றதுக்காக உடனடியாக ஃபைலில் மூவ் பண்ணுவீங்க. இப்போ உங்கள் பிள்ளைகளை எடுத்து பார்ப்பீங்க, உங்கள் குடும்பத்தை எடுத்து பார்ப்பீங்க, நீங்கள் பண்ணுற வேலையை எடுத்து பார்ப்பீங்க, நீங்கள் பண்ணுறது சரியாக தப்பா உங்களை நோட் பண்ண போகிறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு வந்துடும். கரெக்டுப்பா, சிவஸ்ரீ சொல்கிறது கரெக்டு, நான் இப்போ என்னையை சரி பண்ண பார்த்துட்ருக்கேன், அதில் நான் சரியாகிட்டு இருக்கேன். அப்போ நான் இனிமேல் இது எப்படி நான் டெவலப் பண்ணணும், எதை குறைக்கணும், எதை ஏற்றணும், இதை கரெக்டாக கண்டுபிடிக்க போகிறீங்க. இதுதான் இந்த நேரத்தோடைய விஷயம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு புதன்கிழமையும் வெனஸ்டே ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்குங்க. ரொம்ப சின்ன பரிகாரம். நடராஜர்னு சொல்லுவோம். சிவாலயத்தில் 5 சிவரூபங்கள் உண்டு. கால பைரவராக சிவபெருமான் இருப்பார், லிங்கோத்பவராக சிவலிங்கம் இருப்பார், நடராஜராக இருப்பார், குரு தட்சிணாமூர்த்தியாக இருப்பார், மூலவர் சிவலிங்கமாக இருப்பார். இந்த 5 பேரில் 5 பேரையும் ஒவ்வொரு நாளில் வழிபாடு பண்ணால் அதில் ரொம்ப நல்லது. அதில் கன்னிராசிக்காரர்கள் எவ்ரி வெனஸ்டே நடராஜரை பிரார்த்தனை பண்ணுங்கள். எனக்கு புதன் கனெக்ட் ஆகணும். புதனோடைய நடராஜன் கனெக்ட் ஆகும்போது உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் உங்களுக்கு ஏற்படும். ஒத்த காலில் நின்று ஜெயிக்கலாம் நம்மளால். நீங்கள் ஏதாச்சும் ஒன்று ஆசைப்படுறீங்க, சொல்லுவாங்களா, நடராஜன் எத்தனை காலில் நிற்கிறாரு பாருங்கள், நடன கோலத்தில் இருப்பவர், அதுதான் நடராஜர். அப்போ ஒரு காலில் தான் நிற்கிறாரு. அப்போ ஏதாச்சும் ஒரு விஷயத்த சபதமாக எடுத்துக்கோங்க. நடராஜனை புதன்கிழமை போய் கனெக்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள். போய் நடராஜா நல்லா இருக்கேன்னு கேளுங்க. நான் நல்லா இருக்கேன்னு நீ ஆசைப்பட்ற அப்படின்னு நல்லா தெரியும்னு சொல்லுங்கள். இதெல்லாம் மட்டும்தான் சின்ன சின்ன விஷயத்தில் மாட்டிக்கிட்டேன் ஆசையின் காரணமாக. இப்போ கொஞ்சம் திருந்திட்டேன், வருந்திட்டேன், என்னை கொஞ்சம் மாற்றி விடு. இதே ஆசை சில விஷயத்தின் மேலே வச்சுருக்கிறேன், அது கொஞ்சம் நடத்தி கொடு, இது கௌரவ பிரச்சனை, இது மிஸ் பண்ணிடாத. சகஜமாக நடராஜரோட ஒரு சின்ன ஸ்பீச், ஒரே ஸ்பீச் 9 வாரம் செஞ்சு பாருங்களேன். எவ்வளோ பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படுது நீங்களே நினச்சி பார்ப்பீங்க. பரவாயில்லையே, இது நல்ல வழியாக இருக்கே அப்படின்னு. ரொம்ப செலவே கிடையாது.
ஏன்னா குரு வக்ரத்திலிருந்து நிவர்த்தி ஆகும்போது நல்ல பிளானிங்கை கொடுக்குறார். ஏன் நம்ம அதை மிஸ் பண்ணணும்? நடராஜரை வழிபாடு பண்ணுவோம், நலம் பெறுவோம். நம்ம அழகாக ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். அதில் ரொம்ப முக்கியமாக நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்களை எப்படி சமாளிக்கிறது அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இதில் முதல்ல இந்த உலகத்தில் யாராச்சும் வழி நடத்துனாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப சீக்கிரமாக முன்னேற முடியும். உலக வரிசையில் பணக்காரங்க வரிசையில் இருக்கக்கூடியவங்களாம் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வழி நடத்தினவங்க தான். யாருமே தானாக தோன்றிய சுயம்பு லிங்கங்கள் கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், முதல்ல ஒரு பிளான் போட்டவங்க வெற்றி அடைகிறாங்களா, அந்த பிளான் போட்டு அதில் தோல்வி அடைந்து வெளியே போயிட்டு அப்புறம் இன்னொருத்தவங்க வந்த அப்புறம் தான் அதில் வெற்றி அடைவாங்க. இன்றைக்கி நம்மளுடைய ஜென்ரேஷனில் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கிய காரணம் யாராக இருக்கும் அப்படின்னா நம்ம கற்றுக்கிறது தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடத்தை ஆண்டவன் கற்றுக் கொடுக்குறான். எல்லாருடைய வாழ்க்கையும் நீங்கள் எடுத்துக்கலாம். நிம்மதியாக நீங்கள் ஒரு நாள் தூங்குறீங்கன்னா அடுத்த நாள் அதை நிம்மதியோடு ஏஞ்சிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு பாடத்தை கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சிக்கணும். இன்றைக்கி என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு அந்த நாள் நல்ல நாளாக இருந்தால் கூட நமக்கு விரயமாயிடும். இன்றைக்கி இந்த பாடத்தை இந்த காலகட்டம் நமக்கு கற்றுக் கொடுக்க போகுது. ஒரு குடும்ப உறுப்பினரால் அந்த பாடத்தை கற்றுக்கலாம், என்னுடைய தொழிலால் அந்த பாடத்தை கற்றுக்கலாம், என்னுடைய நண்பர்களால் அந்த பாடத்தை கற்றுக்கலாம், இல்லைனா ஊடகத்தின் மூலியமாக அந்த பாடத்தை கற்றுக்கலாம். ஏதோ ஒரு வகையில் நான் அந்த பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறேன் அப்படின்றது தான் உறுதி. இன்றைக்கி எந்த பாடத்தை எடுக்க போகிற நீ, எனக்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு இந்த பிரபஞ்சத்தை பார்த்து ஒரு கேள்வி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, மரணம் என்னைக்கு அப்படின்னு தெரிஞ்சிட்டா யாராச்சும் நிம்மதியாக இருக்க முடியுமா? இன்னும் ஒரு 10 நாள் தான் நம்ம இருப்போம் அப்படின்னு சொன்னால் நம்ம நிம்மதியாக இருக்க முடியுமா? அதே 10 நாளில் இந்த இலக்கை அடைய போகிறேன், இந்த வெற்றியை அடைய போகிறோன்னா இவ்வளோ நம்பிக்கையோடு இருப்பேன். 10 நாளில் எனக்கு கிடைச்சிருமா? ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எனக்கு ஒரு வேலை கிடைச்சிட்டா போதும், கல்யாணம் ஆகிட்டா போதும், குழந்த பிறந்தா போதும், தொழிலில் வெற்றி அடைஞ்சால் போதும், நான் ஜெயிச்சிட்டா போதும், அரசியலில் சீட்டு கிடைச்சா போதும், 10 நாளில் இது நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? எவ்வளோ ஒரு ஹாப்பி. இதுவே 10 நாளில் செத்து போயிடுவேன் அப்படின்னா புரியுதா? அப்போ நெகட்டிவான வேர்ட்ஸ் எங்கெல்லாம் வருதோ, அப்போ நம்ம மனசு ஏற்றுக்க முடியாத வார்த்தைகள் எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்த விட்டு முதல்ல ஒதுங்கி வாங்க. இந்த உலகம் ஒரு சவால், இந்த பாடத்தை நான் ஒரு பாடமாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி ஒரு சபதம் எடுத்து ஒவ்வொரு நாளும் பொழுது விடியும் போது நம்பிக்கையோடு எழுஞ்சி பாருங்கள். நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும், இன்றைக்கி நான் வெற்றி பெற்றுவேண்டா, சமாளிச்சிடுவேண்டா அப்படின்னு. இதுதாங்க வாழ்க்கை. அப்போ இதெல்லாம் நமக்கு யார் தருவா? அப்படிப்பட்ட குரு உங்களுக்கு அற்புதமான விஷயங்களை இந்த காலகட்டத்தில் கொடுப்பார். நீங்கள் எல்லாருமே என்னுடைய உறவுகள், நீங்கள் எல்லாருமே என்னுடைய நண்பர்கள். ஒரு நண்பனாக, ஒரு குருவாக நான் என்றும் உங்களோட தொடர்பில் இருப்பேன். என்றைக்குமே நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் பல டிஸ்டர்பன்ஸ் வரும், நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும், மனசில் அழுத்தங்கள் வரும், திருத்தங்கள் வரும். இதெல்லாம் நம்மளால தான் வருமானு கேட்டால் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களால வரும். அவங்க ஏதாச்சும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நமக்கு ரொம்ப வலியை கொடுக்கும். நமக்கு வலி இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாமல் அவங்க ஈஸியாக கடந்து போயிடுவாங்க. அதை நம்மளால் கடந்து வர முடியாது, நம்ம சிக்கிப்போம். நம்ம பட்ட ஆசைகள், நம்ம பட்ட ஏதோ ஒரு நம்பிக்கை, நம்ம ஒரு விஷயத்தை நம்பும்போது அது ஈஸியாக இருக்கும்னு நினைப்போம். அது போக போக ரொம்ப டஃப்பாக இருக்கும். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இறைவனை ரொம்ப நம்ம வழிபாடு பண்ணணும். இந்த உலகத்தில் நல்ல சக்தின்னு ஒன்று இருக்குது, கெட்ட சக்தின்னு ஒன்று இருக்குது. கெட்ட சக்தியை பற்றி நம்ம நினைக்க வேண்டாம், நல்ல சக்தியை பற்றி நம்ம நினைப்போம். நல்ல சக்தியை நம்ம எப்படி கொண்டு வரணும்னா நல்லவர்களோடு பேசுவது, நல்லதை பேசுவது, நல்லதை நினைப்பது. ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்குங்க. வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை விட மனசில் நினைக்கக்கூடிய எண்ணத்துக்கு அதிகம். அந்த எண்ணத்தை அறிந்தவன் தான் இறைவன். இறைவன் அப்படின்னா மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை அறிந்தவன். அதனால் அந்த எண்ணத்தை என்ன பண்ணுவான்? அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்போ எண்ணத்தில் இப்போதைக்கு நல்ல விதையை போடுவோம். நம்ம நேயர்கள் என்றைக்குமே குரு அருளை பெற்றவர்கள். நிச்சயமாக நம்ம என்றைக்குமே உங்களுக்கு துணையாக இருப்போம். கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும். நன்றி.